வணக்கம் ஆனந்தி. அதாவது தலைநகர் டெல்லியும் இந்த காற்று மாசுபாடும் ஒன்றோடு கலந்து விட்ட பிரிக்க முடியாத ஒன்றாக ஆகிவிட்டது என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு தற்பொழுது இந்த நிலைமையானது நீடித்துக் கொண்டிருக்கின்றது. டெல்லியில் காற்று மாசு என்ற செய்தியினை டெல்லிக்கு வெளியேற்கக்கூடிய பிற மாநிலங்களில் செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் பார்க்க முடியும். தொடர்ந்து மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடும். கிட்டத்தட்ட 10 வருடங்களாக இந்த பிரச்சனையானது நீடித்துக் கொண்டிருக்கின்றது. டெல்லியில் வசிப்பவர்கள் அந்த காற்று மாசுபாட்டோட தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்க வேண்டியிருக்கின்றது. கிட்டத்தட்ட நான் குறிப்பிட்டது போல 10-15 வருடங்களாகவே இந்த பிரச்சனையானது தற்பொழுது நீடித்துக் கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட முழுமையான ஒரு அமைப்புமே தற்போது இதனை கட்டுப்படுத்த முடியாமல் தவறி போயிருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். அந்த வகையில் கடந்த அரசாங்கமும் சரி, தற்போதைய அரசாங்கமும் சரி, தொடர்ந்து இந்த பிரச்சனைக்காக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த காரணத்தினால் இது இந்த காற்று மாசுபாடு ஏற்படுகின்றது என்பது முழுமையாக அறியப்படாமலே இந்த பிரச்சனையை இருக்கக்கூடிய மக்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய துரதிருஷ்டவசமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அண்டை மாநிலங்களில் பயிர்க்கழிவுகள் எரிக்கப்படுவதுதான் இதற்கு காரணம் என்று கூறப்படுகின்றது. இருந்தாலும் அதுதான் காரணமா என்று இன்னும் வரையில் ஒரு கேள்வியானது நீடித்துக் கொண்டே இருக்கின்றது. அதன் பிறகு இந்த வாகனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாகன போக்குவரத்தும் இதற்கு ஒரு காரணம் என்று கூறப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் கட்டுமானங்கள் என்று கூறப்படுகிறது. தீபாவளி பண்டிகையின் பொழுது பட்டாசு வெடிப்பது என்று கூறப்படுகின்றது. இது எதுதான் காரணம் என்று ஒரு முழுமையான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படாமல் அவ்வப்பொழுது இந்த காற்று மாசுபாடு அதிகரிக்கும் பொழுது உடனடியாக அதனை கட்டுப்படுத்த அதிலிருந்து தப்பிப்பதற்கான நடவடிக்கைகள் மட்டுமே எடுக்கப்படுகின்றதே தவிர அது முழுமையாக தீர்வு காணப்படாமல் தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் தான் தற்பொழுது இது பல்வேறு விஷயங்கள், அதாவது கட்டுமான பணிகளுக்கு தடை விதிப்பது, அது மட்டுமல்லாமல் அத்தியாவசிய பொருட்களை மட்டுமே எடுத்து செல்லக்கூடிய வாகனங்களுக்கு மட்டுமே, லாரிகளுக்கு மட்டுமே டெல்லியில் நுழைய அனுமதி கொடுப்பது, இது பல்வேறு விவகாரங்கள் கட்டுப்பாடுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதுபோல பள்ளிகளுக்கும் தற்பொழுது அந்த ஹைபிரிட் முறையில் எனப்படக்கூடிய மாணவர்கள் ஆன்லைன் முறையில் அவர்கள் பல வகுப்புகளில் கலந்து கொள்ளலாம் அல்லது அவர்கள் நேரடியாக பள்ளிகளுக்கு கலந்து கொள்ளலாம் என்ற அந்த ஹைபிரிட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது போன்ற நடவடிக்கைகள் ஒரு பகுதியாக தான் தற்பொழுது டெல்லியில் நிலக்கரி மற்றும் விறகு பயன்படுத்தக்கூடிய தந்தூரிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. முழுமையாக தந்தூரிக்கு தடை விதிக்கப்படவில்லை. ஆனால் இந்த நிலக்கரி மற்றும் விறகு பயன்படுத்தக்கூடிய தந்தூரிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. நாம் பார்த்தது போலவே அந்த வேகமாக வரக்கூடிய அந்த காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்தும் ஒரு நடவடிக்கையாக டெல்லி அரசு தடையை விதித்திருக்கின்றது. குறிப்பாக நிலக்கரி மற்றும் விறகு தந்தூரிகளை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மாற்று ஏற்பாடாக இது மின்சாரம் அல்லது எல்பிஜி பயன்படுத்தும் தந்தூரிகளுக்கு மாறுமாறு உணவகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த தடை உத்தரவானது காற்று மாசுபாடு தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த தடை பெரிய உணவகங்கள், அதுபோல தர்மசாலைகள் மற்றும் சிறுவர உணவகங்கள் அனைத்து உணவகங்களுக்கும் இது பொருந்தும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இந்த உத்தரவை மீறுபவர்களுக்கு 5000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது. இது மக்கள் மத்தியிலும் ஒரு கேள்வியினை எழுப்பியிருக்கின்றது. என்ன காரணத்தினால் இந்த காற்று மாசுபாடு ஏற்படுகின்றது என்பதை கண்டறிந்து அதற்கான மூலத்தை கண்டறிந்து அதுதான் தடுக்கப்பட வேண்டுமே தவிர இது போன்ற விஷயங்கள் தடுக்கப்படுவதனால் பலன் ஏற்பட்டு விடுமா என்ற ஒரு கேள்வியும் மக்களிடம் எழுவதையும் காண முடிகின்றது. நான் கூறியது போல ஒட்டுமொத்த அந்த சிஸ்டமே தற்பொழுது இதனை கட்டுப்படுத்த இந்த காற்று மாசுக்கு தீர்வு காண முடியாமல் தற்போதைய நிலையில் தோல்வியடைந்திருக்கின்றது. இது கிட்டத்தட்ட 10-15 வருடங்களாகவே இதை நிறுத்திக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படாமல் அது தொடர்கதையாக ஆகிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இது போன்று காற்று மாசுபாடு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிலிருந்து அதற்கான மாற்று ஏற்பாடு போன்று இது போன்ற சில கட்டுப்பாடுகள், தடைகள் விதிக்கப்படுகின்றது. ஆனால் அதன் மூலமாக ஒரு இறுதியான தீர்வு ஏற்பட்டு விடுமா என்பது இன்னும் தொடர்ந்து கேள்வியாகவே நீடித்துக் கொண்டிருக்கின்றது, பதில் இல்லாமல். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி.